ஸ்மிதா என்னும் சகோதரி திரையுலக தேவதை. அவர் மரணித்த நாளிலும் மறுநாளும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா, கொல்லப்பட்டாரா என்று பிரபல நாளிதழ்களில் வந்த செய்திகளும் அதில் வெளிப்பட்ட உண்மைகளையும் தருகிறேன். 1980ஆம் ஆண்டு வண்டிச் சக்கரம் என்றொரு தமிழ் படம். படத்தில் ஒரு சாராயக்கடை, அங்கே இளமை வழியும் பணிப்பெண்ணொருத்தி. தமிழ்நாட்டின் எந்த ஊரில் எந்த சாராய கடையில் பணிப்பெண்ணாக இளம்பெண் இருந்தால் என்று கேட்கக்கூடாது. ஏனெனில் வண்டிச் சக்கரம் தமிழ் திரைப்படம். அந்த சாராயக்கடை வேலைக்காரியின் பெயர் படத்தில் சிலுக்கு. படத்தில் 2 குடிகாரர்கள் பாடினார்கள். சிலுக்கோட கையால வாங்கி குடிக்கண்ணு, ஜிவ்வுன்னு ஏறிக்கும், தாங்கி பிடி, சாராயம், சமாச்சாரம், சந்தோஷம், ரோசாப்பூ, ரவிக்கக்காரி, நீதாண்டி சிலுக்கு, ராசாவுக்கு உன்னை கண்டால் ஏதோ போலிருக்கு. சினிமா மாத ஏடான பொம்மை 1981 மே இதழில் காணப்படும் தகவல்கள் இவை. சிலுக்கு. யாராவது இந்த பெயரை சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருபவர் வண்டிச் சக்கரம் ஸ்மிதா. பிரசாத் கலர் லேப் உள்ள தசரதபுரத்தில்தான் இவர் குடியிருக்கிறார். இன்னும் கார் வாங்கவில்லை. அதனால் அவர் தெருவில் நடந்து போகும்போது அதோ சிலுக்கு போறாங்க என்றுதான் சுட்டி காட்டுகிறார்களே தவிர ஸ்மிதா போகிறார் என்று யாரும் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு முதல் படத்தில் கேரக்டர் பெயர் இவரது பெயருடன் ஒன்றி போய்விட்டது. ஸ்மிதா. இது என்ன பெயர்? தட்டு தடுமாறி உச்சரிக்க வேண்டியிருக்கிறதே. எந்த ஊர்க்காரர் இவர்? ஆந்திரா சீமையை சேர்ந்தவர். அங்குள்ள ஏலூர் இவரது ஊர். சினிமா ஆர்வமே கான்வென்ட் படிப்பை 10ஆவதுடன் நிறுத்தச் சொல்லி இவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. டைரக்டர் அந்தோணி இணையை தேடி என்னும் மலையாள படத்திற்கு இவரை ஒப்பந்தம் செய்து கொண்டார். அந்த படம் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அதற்குள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகளில் சேர்த்து 20 படங்களுக்கு மேல் நடித்து விட்டார். வண்டி சக்கரத்தில் இவர் சிலுக்கு ஆனது எப்படி? பெரிய கண்கள் கொண்ட புதுமுகம் தேவை என்று படத்தில் டைரக்டர் கே. விஜயன் சொன்னதை கேட்டு ஹேர் டிரெஸ்ஸர் தேவராஜ் இவரை அவரிடம் அழைத்து சென்றார். அப்போது படத்தின் தயாரிப்பாளர் திருப்பூர் மணியும் இருந்தார். ஸ்மிதா தேர்வு செய்யப்பட்டார். இந்த தகவல்களுடன் அதே பக்கத்தில் ஸ்மிதாவின் ஏராளமான படங்கள் நீச்சல் உடையில், கேப்ரே நடன தோற்றங்களில். புதுமுக நடிகைகள் ஆபாச ஆட்காரிகளாக மாற்றப்படுவதில் சினிமா பத்திரிகைகளின் புகைப்படக்காரர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. நடிக்க வந்துவிட்ட புதியவர்களை புரட்டி புரட்டி புகைப்படங்களை பிடித்து பத்திரிகைகளில் வெளியிட்டு விற்பனை செய்வார்கள். ஒரு திரைப்படத்தில் அந்த பெண் தோன்றுவதற்கு முன்பே சினிமா பத்திரிகைகளின் பக்கங்களில் கவர்ச்சி கன்னியாகி விடுவாள். அந்த மாதிரி ஸ்டில் போட்டோகிராஃபரின் கேமராவின் கண்களுடனேயே புதுமுகங்களை தயாரிப்பாளர்கள் தரிசிக்கப் போவார்கள். அன்று முதல் விஜயலட்சுமி என்னும் ஸ்மிதாவை சினிமா உலகம் குலுக்கோ குலுக்கு என்று குலுக்கி தனது கல்லா பெட்டியை நிரப்பிக்கொள்ளத் தொடங்கியது. சின்ன தயாரிப்பாளர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் அனைவரும் சிலுக்குவை குலுக்க விட்டார்கள். சாவித்திரியைப் போல குணச்சித்திர நடிகையாக வேண்டும் என்ற கனவுகளோடு சென்னைக்கு வந்த விஜயலட்சுமி போதையில் கண்ணீரை கழுவிக்கொண்டு ஆடிக்கொண்டே இருந்தார். 23/9/1996 தனியார் தொலைக்காட்சியொன்று பகல் 12 மணியிலிருந்து சிலுக் ஸ்மிதாவின் திடீர் மரணச் செய்தியை அறிவித்து கொண்டே இருந்தது. அன்றைய மாலை நாளேடுகளும் மறுநாள் காலை நாளேடுகளும் மாலை ஏடுகளும் பரபரப்பான செய்திகளோடு பறந்தன. அவற்றிலிருந்து கத்தரித்த செய்திகள் இவை. சில்க் ஸ்மிதா சென்னை சாலிகிராமம் குமரன் காலனியில் உள்ள தனலட்சுமி தெருவில் ஒரு பங்களாவில் வசித்து வந்தார். சில்க் ஸ்மிதாவுடன் ராமகிருஷ்ணன் என்பவர் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வீட்டில் தங்கியிருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பர் என்று சில்க் ஸ்மிதா கூறி வந்தார். சினிமா உலகில் அந்த நபரை தாடிக்கார காதலர் என்று கிசுகிசுத்து வந்தனர். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மகன் மகள் உள்ளனர். சில்க் ஸ்மிதாவின் வீட்டில் ராமகிருஷ்ணனுடன் அவருடைய வயதான தாயாரும் ராமகிருஷ்ணனின் மகன் ராமுவும் வசித்து வந்தனர். அன்றும் வழக்கம் போல் 11 மணிக்கு மேல் படுக்கைக்கு சென்றார். குழந்தை உத்ராவும் அவர் அறையில் தூங்கியது.
மறுநாள் காலை 8 மணிக்கு குழந்தை வீறிட்டு அழுதும் சத்தம் கேட்டு ராமகிருஷ்ணனின் மகன் ராமு மாடிக்கு ஓடினார். சில்க் ஸ்மிதாவின் அறைக்கதவை தட்டினார். நீண்ட நேரம் தட்டியும் கதவு திறக்கவில்லை. இதனால் சந்தேகம் ஏற்பட்டு உடனே பின்பக்க ஏணி மூலம் படுக்கை அறை ஜன்னல் வழியாக பார்த்தார். படுக்கை அறையில் சில்க் ஸ்மிதா பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். நைலக்ஸ் சேலையால் மின்விசிறியால் தூக்கு போடப்பட்டு இருந்தது. உடனே பக்கத்து வீட்டில் கடப்பாரை வாங்கி படுக்கை அறையின் கதவை உடைத்தனர். இதற்குள் ராமகிருஷ்ணனின் மருமகன் கிருஷ்ணமூர்த்திக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் விரைந்து வந்தார். ராமகிருஷ்ணன், அவர் மகன் ராமு, மருமகன் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 3 பேரும் சில்க் ஸ்மிதாவின் உடலை கீழே இறக்கினார்கள். உடல் குளிர்ந்திருந்தது. விஜயா ஆஸ்பத்திரிக்கு டெலிஃபோன் செய்து ஆம்புலன்ஸ் கேட்டனர். ஆம்புலன்ஸ் வந்ததும் அதில் உடலை ஏற்றி விஜயா ஹெல்த் சென்டர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு சில்க் ஸ்மிதா உடலை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார்கள். சில்க் ஸ்மிதா மரணம் குறித்து கிண்டி போலீஸ் துணை கமிஷனர் சூரிய பிரகாஷ் உத்தரவின் பேரில் தியாகராய நகர் உதவி கமிஷனர் சந்திரசேகரன் தலைமையில் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் நடராஜன் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சில்க் ஸ்மிதாவுக்கு வயதான தாயாரும் ஒரே ஒரு தம்பியும் இருக்கிறார்கள். தம்பிக்கு சில்க் ஸ்மிதா தான் திருமணம் செய்து வைத்தார். சில்க் ஸ்மிதா நடித்த கடைசி படம் சுபாஷ். இந்த படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. இது 23/9/1996 மாலை நாளேடொன்றின் செய்தி. இத்தோடு அப்போதைக்கு அகப்பட்ட கதைகள். இனி மறுநாள் 24/9/1996 காலை நாளேடொன்றிலிருந்து தற்கொலைக்கு முன்பு தெலுங்கில் ஸ்மிதா எழுதிய கடிதம் என்னும் தகவல். துரதிர்ஷ்டமான பெண் நான் கடவுளே. அன்றாட வாழ்க்கைக்காக 7வது வயதிலேயே போராட ஆரம்பித்தேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் இல்லை. நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டனர். பாபு மட்டுமே என்னிடம் அன்பும் பாசமும் வைத்திருந்தார். பாபுவை தவிர என்னை சுற்றியிருந்த அனைவரும் என் பணத்தால் மட்டுமே வசதியாக வாழ்ந்து வருகின்றனர். என்னுடைய ஏராளமான கனவுகள் நிறைவேறாமல் நான் இறந்து போவதற்கு இவர்களே காரணம். நிறைய பணமும் புகழும் சம்பாதித்தேன், நிம்மதியை தவிர. நான் முழுதாக நம்பியிருந்த ராமகிருஷ்ணாவும் என்னை நிராகரித்து விட்டார். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைத்தே தீரும். வாங்கிய நகைகளை அணிவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலை கைதியாக இருந்தேன். ராமகிருஷ்ணா எனக்கு அநீதி இழைத்து விட்டார். 5 வருடத்திற்கு முன் நான் அவரை சந்தித்தேன். எனக்கு புது வாழ்வு தருவதாக அவர் தந்த வாக்குறுதியை நம்பினேன். அவர் என்னை ஏமாற்றிவிட்டார். நிறைய ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்தேன். ஆனால் இவருடைய புறக்கணிப்பை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த கடிதத்தை எழுதுவதற்கு நான் எவ்வளவு போராடினேன் என்பதை என்னால் விவரிக்க முடியாது. இனி 25/9/1996 காலை நாளேடொன்றிலிருந்து. ஏராளமான படங்களில் நடித்து என் மகள் பணம் சம்பாதித்தால் கடன் தொல்லையால் அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று நடிகை சில்க் ஸ்மிதாவின் தாயார் நரசம்மா கூறினார். ஸ்மிதாவின் மரண செய்தி அறிந்ததும் ஆந்திர மாநிலம் ஏலூர் கிராமத்திலிருந்து நரசம்மாவும் சகோதரர் நாகவரப்பிரசாதும் சென்னை வந்தனர். ஸ்மிதாவின் பிரேதம் பரிசோதனை செய்யப்பட்ட ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுதபடி நரசம்மா செய்தியாளரிடம் கூறியதாவது: சென்னையில் விஜயா, அதாவது ஸ்மிதா, தனியாகத்தான் வசித்தாள். நானும் என் மகனும் ஏலூரில் வசிக்கிறோம். அவள் என்ன செய்கிறாள், என்ன நடக்கிறது என்றே எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. என் மகள் துணிச்சலானவள். 1 மாதத்திற்கு முன் படப்பிடிப்பிற்காக ஸ்மிதா பெங்களூரு வந்திருந்தாள். கடைசியாக அவளை பார்த்த அப்போது தான் கடன் தொல்லை இருப்பதாகவோ கஷ்டப்படுவதாகவோ அவள் கூறவில்லை. இத்தோடு ஸ்மிதா தற்கொலை செய்து கொண்டாரா, கொலை செய்யப்பட்டாரா என்னும் சந்தேகச் செய்திகள். ஸ்மிதாவின் வீட்டில் 4 படுக்கை அறைகள் உள்ளன. தூக்கில் தொங்கியதாக கூறப்படும் அவரது உடல் இப்படுக்கை அறைகள் எதிலும் காணப்படவில்லை. வேறொரு சிறிய அறையில் தொங்கியது.
அவர் தூக்குமாட்டிக் கொள்ள பயன்படுத்தியதாக கூறப்படும் மின்விசிறி உயரமாக உள்ளது. உயரமான மேசை மீது ஏறினால்தான் மின்விசிறியை கைக்கு எட்டும். அந்த அறையில் ஒரு சிறிய டிவி ஸ்டாண்ட் மட்டுமே இருந்துள்ளது. அந்த அறைக்கு 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. இதனால் ஸ்மிதாவை கொன்று தூக்கில் மாட்டிவிட்டு வெளியேறவும் வாய்ப்பு உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்மிதா தூக்கில் தொங்கியதை ராமகிருஷ்ணனை தவிர வேறு யாரும் நேரில் பார்க்கவில்லை. போலீசார் முன்னிலையில் ஸ்மிதாவின் உடல் கொண்டு செல்லப்பட்ட பிறகே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தற்கொலை செய்து கொண்டவர் உடல் 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் நீலம் பாரித்துவிடும். ஆனால் ஒரு நாள் முழுதும் இருந்தும் கூட ஸ்மிதாவின் உடலில் எவ்வித மாறுதலும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. தூக்கு மாட்டிக்கொண்டவரின் கண்கள் பிதுங்கி நாக்கு நீட்டிக்கொண்டும் பற்கள் கிட்டிக்கொண்டும் இருக்கும். ஆனால் ஸ்மிதாவின் முகம் தூங்குவது போல மிக இயல்பாக இருந்தது. சந்தேகத்தை அதிகப்படுத்தியுள்ளது. அவரது கழுத்துப் பகுதியிலும் உடலில் பல இடங்களிலும் நகக்கீறல்கள் பதிந்துள்ளன. ஸ்மிதாவிற்கு கடன் தொல்லை எதுவும் இல்லை என்றும் தற்கொலை செய்து கொள்வதற்கு வலுவான காரணங்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஸ்மிதா எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் அவரது கையெழுத்து இல்லை. எனவே அது ஸ்மிதாவின் கடிதம் அல்ல என்றும் கூறப்படுகிறது. இந்த சந்தேகங்களை எழுப்பியவர்கள் போலீஸ்காரர்கள்தான். இப்போது பிரேத பரிசோதனை அறிக்கை என்ற பெயராலே தற்கொலைதான் என்று மூடி மறைக்க முயற்சி நடக்கிறது. நாளேடுகளில் அடுத்த பரபரப்பு செய்திகள் வந்துவிட்டன. போலீஸ் கட்டத்தில் 2 ரவுடிகள் சாவு. இது பற்றி பரபரப்பான செய்திகள் படங்களுடன் 4-5 நாட்களுக்கு போதும். இனி ஸ்மிதாவை மறந்து விடுவார்கள். கொலையோ தற்கொலையோ பாவப்பட்ட சகோதரிகள் தானே சாகிறார்கள். உலக புகழ்பெற்ற மெர்லின் மான்ரோ, தமிழகத்தின் கவர்ச்சி நடிகைகள் விஜயஸ்ரீ, லக்ஷ்மி ஸ்ரீ, பட்டாபட் ஜெயலக்ஷ்மி, குமாரி பத்மினி, சிரிப்பு நடிகை சித்ரா, ஊர்வசி, ஷோபா, திவ்யபாரதி, இப்போது சில்க் ஸ்மிதா. காதல் தோல்வியால் தற்கொலை, கடன் தொல்லையால் தற்கொலை என்றெல்லாம் பத்திரிகைகளில் காணப்படும் செய்திகளெல்லாம் கட்டுக்கதைகள். சினிமா துறையின் எந்த நடிகனாவது தற்கொலை செய்து செத்தது உண்டா? நடிகைகள் மட்டும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆணாதிக்க சமூகத்தில் எந்த துறையை சேர்ந்தவர்களானாலும் அகால மரணம் அடைவார்கள் நமது சகோதரிகள் மட்டுமே, பெண்கள். 6/10/1996 ஜனசக்தி இதழில் வரைந்த கலைமாமணி அரந்தை நாராயணன் அவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.